வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சித்திரக்கதை அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா கதா சித்ரா அப்படின்ற பேர்ல கன்னடத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்ப இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு ரைட்டரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி நகரும். அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கிரைமை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அந்த ரைட்டர் எப்படி காரணமா இருந்தாரு அப்படின்றதையுமே சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ரைட்டருக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு விதமான லவ் அப்படின்றது ஏற்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெண்டு பேருமே பயங்கர கான்ட்ராஸ்டான கேரக்டரா இருப்பாங்க. அதாவது நம்ம ரைட்டர் வந்து ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டு பர்சனா இருப்பாரு. பட் இந்த ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்டு பர்சனா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது, அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் போகுது அண்ட் அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்க இவரோட லைஃப்ல இவருக்கு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இவர் பாப்புலாரிட்டியோட உச்சத்துல இருக்கும் போது ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது இவர் எழுதின கதைகள் எல்லாமே வந்து காப்பி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி கேஸ் மாதிரி பெண்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு குரூப் வந்து பாலியல் கொடுமைகள் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் எப்படி தன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணாரு, அது மட்டும் இல்லாம இந்த கேங்கை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எப்படி காரணமா இருக்காரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த ரைட்டரோட ஸ்ட்ரகிள் அப்படின்றதே வந்து ஒரு தனியான ஒரு லேயர். அதோட சேர்த்து ஒரு ரியல் வேர்ல்டு வர்சஸ் இல்யூஷன் வேர்ல்டு அப்படின்ற ஒரு கான்செப்டையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிரைம் கேங்கை எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுலயும் அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் அப்படின்ற மாதிரியான சில காட்சிகள் இதுல வரும். அந்த காட்சிகள்லாம் ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவே எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட மிடில்ல, அதாவது எதை நோக்கி இந்த கதை போக போகுது, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டென்ஷனை கிரியேட் பண்ணாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப போரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த ஸ்டார்டிங்ல லவ் போர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ரெண்டு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ்க்கு இடையே காதல் ஏற்படுதுங்கிறத காட்டுறதுக்கே அவ்வளோ சீன்ஸ் வச்சிருப்பாங்க அண்ட் தேவையில்லாத சாங்ஸும் வச்சிருப்பாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ரைட்டரோட லைஃப் அப்படின்றத காட்டுவாங்க. அதுலயும் அந்த டவுன்ஃபால் அப்படின்றத காட்டும் போது நமக்கு பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டே கிரியேட் ஆகல. காரணம் அந்த எவல்யூஷன் ஆஃப் த ரைட்டர் வந்து ரொம்ப டீடைல்டா காட்டியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த டவுன்ஃபாலும் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த கிரைம் கேங் ஒன்று தனியா கிரைம்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை தரல. எல்லாத்துக்கும் மேல டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி பார்ட் 2க்கான லீடுமே கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1 வந்து ப்ராப்பரா சொல்லலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் நல்ல கதைக்களம், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சுமார். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. அனில் கண்டத்தை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இதுல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.